உச்சந்தல முடியும் உள்ளங்கால் மண்ணும் அவன் உடம்புல போடுற ஏதாவது ஒரு உடுப்பு இருந்தா போதும். இதுவே போதுமானதுன்னு சொல்றாரு. அன்னைக்கு நான் என்னமோ விளையாடுத்தனமோ ஒரு மந்திரவாதி அனுப்பிச்சு அவன் பேச்ச கட்டி சவுக்கால் அடிச்சுக்கிட்ட உடம்புல ரத்தம் தான் வந்தது. ஆனா நீ என்ன பண்ண? என்ன ஒரே அடியா முடிச்சு கட்டுறதுக்காக உண்மையிலேயே ஒரு சூனியக்கார மந்திரவாதி அனுப்பிச்சு வச்ச. நான் என்ன பண்ண பாத்தியா? அப்படியே திருப்பி விட்டேன் பாரு. என்ன என்ன இனிமேல்ட்டு போட்டுக்கிட்டு என்கிட்ட வந்த அவ்வளவுதான் பிச்சு போடுவேன். சி வெளிய போ. என்ன சொன்ன? போட வெளியில. ஓய் போங்க. மேகி 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 வாய் தர ஆ வாய் தர ஓ நமக்கு ஒரு முடிவுக்கு வந்துடலாம் மாமா. என்னது அக்ரிமெண்ட் மாமா? என்ன? நான் இனிமே உன்னோட எந்த பிரச்சனைக்கு வர மாட்டேன் மாமா. தலையிட மாட்டேன் மாமா. நான் இனிமே என் வழியில இருக்க மாமா. என்ன ஒண்ணும் பண்ணாத மாமா. சத்தியமா? சத்தியமா மாமா. Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage. Friendship தான் ஒரு பூக்கூடை. எனக்கு சாமி அந்த ஆளை எப்படியாவது ஒரு வழி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களா, இதுக்கு ஓனர் ஆயிருவேன் நானு. நீங்க வேணா கடையில வேலைக்கு சேர்ந்துக்கலாம். வள வளன்னு பேசாம. என்னது காசு காசு. ஓ இதுக்கு ரேட் எல்லாம் வச்சிருக்கீங்க? ஆமா. எவ்வளவு கொடுக்கறதுன்னு தெரியலையா? இந்தாங்க பேங்க்ல கட்டுற பணம். இதுல 10,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. என்ன? அதாவது எங்களுக்கு தச்சனை 1.25 ரூபா அதை மட்டும் கொடுத்தா போதும். ஆஹா, ஆசைப்படாத சாமி போல் இருக்குது. 1.25 ரூபாயிலே ஜோலியை முடிச்சிருவீங்களா? ஆமா. இந்த அப்படி இதே காலையில பிச்சைக்காரனுக்கு போடுறதுக்காக வச்சிருந்த இன்னைக்கு சனிக்கிழமை. கிட்டத்தட்ட நீங்க 2 பேரும் அப்படித்தான் இந்த வச்சுக்க. இது வெறும் தச்சனை தான். காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி 5 கட்டு தரணும். 50,000 தரணுமா? ஆமான்னு சொல்றாரு. சரி விடு. ஏன்னா அவனை ஒழிச்சு கட்டினா தான் இந்த 5 லட்ச ரூபா சொத்தே எனக்கு வரும். அதனால 50,000 ரூபாய் போனா பரவாயில்ல. அப்புறம் அதுக்கு நான் என்னென்ன செய்யணுங்க சாமி? உச்சந்தல முடியும் உள்ளங்கால் மண்ணும் அவன் உடம்புல போடுற ஏதாவது ஒரு உடுப்பு இருந்தா போதும். இதுவே போதுமானதுன்னு சொல்றாரு. ஆக முடி, ஆமா, மண்ணு, ஆமா, ஏதாவது சட்ட துணி, ஆமா, இந்த 3 இருந்தா முடிச்சிருவீங்க. இருந்தா முடிக்கலாங்கிறாரு. சாமி பேசவே மாட்டாரா? எல்லாமே சைகையில தானா? ஆமா. நல்ல சாமி, ஊமச்சாமி. சாமி நீங்க சொன்னபடி இந்த முடி, இந்த மண்ணு, இந்த துணி இதெல்லாம் உடனே கிடைக்காது. ராத்திரியில் எப்படியாவது இந்த கிருஷ்ணா கிட்ட இருந்து எடுத்து உங்க கையில கொடுத்துட்றேன். நீங்க காரியத்தை மட்டும் முடிச்சு கொடுத்துருங்க. கோவிச்சுக்காதீங்க சாமி. அப்ப நீங்க புறப்படுறது கொஞ்சம் பிடிங்க, தூக்கலாம். ஏன் அவ்வளவு வெயிட்டா இவரு? மெதுவா மெதுவா சாமி. நேரம் நில்லுங்க சாமி. மெதுவா மெதுவா குரு. வாங்க அப்படியே வாங்க. ஐயா வாங்க. அலக்கையே வாங்க. என்ன? ஆமா, என்ன சாமி நொண்டி நொண்டி போகுது? அது அவர் குருநாதர் அவர் பகைச்சுக்கிட்டதுனால அந்த குருநாதர் இவருக்கு சூனிய வச்சு கால் இழுத்துக்குச்சு. சூனியம் வச்சு கால் இழுத்துக்குச்சா? இவனுக்கே கால் இழுத்துக்குச்சா? இவன் எப்படி சூனியம் பண்ணி இப்படியோட கால் இழுக்க வைப்பாரு? நடப்பது நடக்கட்டும், இருப்பது இருக்கட்டும், நான் ரொம்ப துணிஞ்சவன்டா. இருக்கிற வரையிலும் எது வந்த போதிலும் ஏத்துக்க துணிஞ்சவன்டா. ஐயா ரூட்டே எல்லாம் டாப்பே. அம்மா கை கை முடிச்சு. ஐயோ முடியல அம்மா. ஐயோ உர்றா கைய உர்றா அம்மா. என்னது ஒரே சவுண்ட் வருது? உப்ளி ஆளை காணோம். டேய் உப்ளி, உப்ளி, என்னது சேர் எல்லாம் கீழே கிடக்குது? கடையை விட்டு போட்டு எங்க போனா? சொல்லிக்கொள்ளாம வெளியே போக மாட்டானே. டேய் கடை திறந்து வியாபாரம் பண்ற நேரத்துல இப்படி படுத்துறியா? உருப்படுமா? என்னடா கை கால் ஆட்டிட்டு இருக்க? என்னாச்சு?
ஐயோ என்னடா இது? யார் பண்ண இதெல்லாம்? ஆஹா, இப்பதான் தெரியுது. பில்லி சூனிய வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. கால் விளங்காம போயிருக்குமே. விளங்குதுங்கிறியா? கை விளங்காம போயிருச்சா? காலு நொண்டி நொண்டி நடக்குதா? இழுத்துக்குச்சா? வெரி குட் வெரி குட். பேசவே முடியாத, அதான் நல்லா தெரியுத. டேய் பாத்தியா, தன்வினை தன்னை சுடுங்கிறது இதுதான். என்ன, வென விதைச்சவன் வெனதா இருப்பா, தென விதைச்சவன் தெனதா இருப்பான். ஆமா, இதெல்லாம் எனக்கு நடக்கும்னு எதிர்பார்த்தானே பண்ண. உனக்கு வரும்னு எதிர்பார்த்தியா? பின்ன உங்க அக்காவுக்கா? என்னடா டேய், உனக்கு என்ன தைரியம்? அன்னைக்கு நான் என்னமோ விளையாடுத்தனமோ ஒரு மந்திரவாதியை அனுப்பிச்சு அவன் பேச்ச கட்டி சவுக்கால் அடிச்சுக்கிட்ட உடம்புல ரத்தம் தான் வந்தது. ஆனா நீ என்ன பண்ண? என்ன ஒரே அடியா முடிச்சு கட்டுறதுக்காக உண்மையிலேயே ஒரு சூனியக்கார மந்திரவாதி அனுப்பிச்சு வச்ச. நான் என்ன பண்ண பாத்தியா? அப்படியே திருப்பி விட்டேன் பாரு. என்ன என்ன டாய், பேசாத மவன, பேசுன கொண்டு போடுவேன். என்ன இத பாரு, என்ன நெடியல எத்தற நாய எத்தற. இனிமேல என்ன, எப்பவுமே சூனியை வச்ச என்ன தெரியுமா, அமாவாசை டு அமாவாசை தான் கிளியர் ஆகு. அடுத்த அமாவாசை வரைக்கும் நீ உயிரோடு இருப்பியான்னு தெரியல. என்ன ஒரு மந்திரவாதிய அனுப்பிச்சிய, ஒரு நல்ல மந்திரவாதி அனுப்ப வேண்டாம்? ஏண்டா அந்த கோணவாய மந்திரவாதி அனுப்பிச்ச, அவனுக்கே எவனும் செய்வேன்னு வச்சிருக்கா. ஓட நாயே ஓட. மேகி, உன்னை பார்க்கவே எவ்வளவு பாவமா இருக்கு தெரியுமா? உன் மூஞ்சில இருக்கிற அழகே உன்னோட அந்த மூக்கு தான். அந்த மூக்க போய் இப்படி பண்ணிட்டாங்களே. போகோ, நல்ல சமயத்துல நீ எவும் கன்வேர் பண்ற. நான் இதை என் லைஃப்லயே மறக்க மாட்டேன் தெரியுமா? ஆனா அந்த வாய்ஸ் பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம். நல்ல நாள்லயே உனக்கு தமிழ் ஒழுங்கா வராது. ஆனா இந்த மூக்குல கிளிப்பு போட்ட உடனே உனக்கு தமிழ் அப்படியே அருவி மாதிரி கொட்டுது. ரியலி? அப்ப நான் ரொம்ப நல்லா தமிழ் பேசுறேனா? ஆமாமா, உன்னோட தமிழை பாராட்டி உன்னோட அந்த மூக்குக்கு ஒரு டைமண்ட் மூக்குத்தி போடலான்னு இருக்கேன். ஆனா அந்த கிளிப்பு தான் பயங்கர டார்ச்சர் பண்ணுது. போகோ, உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஆக்சுவலா எங்க பரம்பரையில ஒரு ஒரு தமிழ் புலவர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேர் கூட ஏதோ மூக்கைய. வாட்? மூக்கையா? ஓ, உனக்கு இப்படி ஒரு சர்நேம் இருக்கா? எனக்கு அது தெரியாம போச்சே. அப்படின்னா நான் இவ்வளவு நாள் உன்னை மேகி மூக்கையான்னு கூப்பிட்டுருக்கணும்ல. லலலலலா, லலலலலா. ஏய் மேகி, கிளிப்பு மாட்டிட்டு இருக்கியா? வெரி குட். இப்போ நீ பார்க்கிறதுக்கு எப்படி தெரியுமா இருக்க? மூளைக்கடை முனியமா கணக்கா இருக்குமா கண்ணு? சூப்பர். பார் போகோ, டீஸ் பண்ணிட்டே இருக்கா. ஏய் மேகி, கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எங்க சொல்லு பார்க்கலாம். சொல்லு 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 சொல்லு. சொல்ல முடியாது நினைச்சா? சொல்றேன். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. சூப்பர். இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா ஆம்பளைங்கள்ட்ட மோத கூடாதுன்றத? ஏய், ஓவரா அவளை டீஸ் பண்ணாதடா. சும்மா இரு, எனக்கு எல்லாம் தெரியும். இப்ப நான் இவள என்ன பண்றேன் பாரு. இவள என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? நான் சொல்ல மாட்டேன், செய்வேன். என்னடா பண்ணுவ? பாரு. ஏய் பாருடி. அப்படியே பண்ணிடுவா. இத வெச்சு நான் பண்ணல நீ தும்பல. தும்பல. இப்ப பாரு, இப்ப பாரு. இப்ப என்ன பண்ண போற? நான் என்ன பண்றேன்னு பாரு. என்னடா பண்ண போற? ஏய் வெயிட் அண்ட் சீ. என்ன தும்ப வைக்க போறியா? ஏய் மேகி, ஏய் குடி. ஏய் நில்லடி. ஏய் போ. ஏய் நில்லு. ஓடாதீங்க நான். ஏய். ஏய் 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 போங்க. ஓடி. அது குடி. ஏய் ஏய் ஏய். ஐயோ. ஏய் தும்மனே, அவ்வளவுதான் தோத்துட்டா அப்புறம். அதுக்கு தான் அந்த சாமி கிட்ட வெச்சு கூடாதுன்றது. ஏய், விடுறவள பாவம்ல.
இனிமேல்ட்டு போட்டுக்கிட்டு என்கிட்ட வந்த அவ்வளவுதான் பிச்சு போடுவேன். சி வெளிய போ. என்ன சொன்ன? போடா வெளியில. ஓய் போங்க. அது அந்த வெளியில. பையன் இருக்கட்டும். யாருக்கிட்ட மோதுற? போய் காஃபி கொண்டா. அப்புறம் மேகி டிவி பார்க்கலாமா? சாம் மேகி நீ இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க சாம். சாம் மேகி சாம் மேகி சாம் மேகி சாம் மேகி சாம் மேகி சாம் மேகி வாயை தொற ஆ வாயை தொற. ஓ ஐயோ மாமா ரூட்டில் நம்ம குறுக்க போனதுனால முதல் தடவை ஆப்பிடிச்சு சாட்டையால் அடிக்க வச்சாரு. இந்த காப்பு ஷாப்பில் இருக்கிற பேயை விரட்ட நாம் மந்திரவாதியை கூட்டு வந்தோம். அதை தப்பாக நினச்சிட்டா மாமா அப்படியே திருப்பி நம்ம மேலே விட்டுட்டாரு. வேணாம்ப்பா, ஹார்ட் அட்டாக் வந்தாலே 3வது அட்டாக்ல மனுஷனே போயிடுவான். நமக்கு ஏற்கனவே 2 அட்டாக் வந்துருச்சு, 3வது அட்டாக் தாங்காது சாமி. இனிமே மாமா வழியில் குறுக்க போகவே கூடாது. ஆமாம். வாவ், இன்னும் யாரையும் காணோம். ஒருவேளை ஹாலிடேவா? யாராவது இருப்பாங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ஐயோ, ஹேண்ட்பேக். சரி, பரவாயில்ல. நம்ம இசு தானே சொன்னோம், வேற எதுவும் தப்பா சொல்லியே. ஏன் பயந்து ஓடுறா? ஒருவேளை நம்ம முகத்தை பார்த்து பயந்துருப்பாளோ? அவ்வளோ அசிங்கமாவா இருக்கு? மாமா ஞாபகத்தில் எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. மாமா பண்றது எங்க போய் முடியும்னு தெரில. எங்க இந்த உப்ளி? டேய் உப்ளி மாமா என்ன ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்த மாதிரி உட்காந்துருக்க உள்ள? ஒன்னும் இல்லை மாமா. என்ன ஒண்ணும் இல்ல, வெளி வாடா. வாடா வெளியேங்கிற. என்னது பையன் ரொம்ப பயப்படுறான்? மாமா என்ன கோழி. பின்ன நான் என்ன சேவல் நான் சொன்னேன்? எதுக்கு? எதுக்கா? இதுக்கு மாமா கத்தி. பின்ன என்ன நான் என்ன சுத்தி நான் சொன்னேன்? கத்திதா. எதுக்கு? என்ன நொதுக்கு? அதாவது இந்த கோழி இருக்குதா, இது வந்து கத்தாம செத்துச்சின்னு வச்சுக்குவேன், வேண்டுதல் நிறைவேறாது. வேண்டுதல்? ஆமாமா, கோழி வந்து கத்தி கத்தி செத்தாதான் வேண்டுதல் நிறைவேறுன்னு சொன்னாங்க. அதான் இந்த கத்தி. என்ன வேண்டுதல்? என்ன வேண்டுதலா? நானு நேத்துக்கு இந்த முனீஸ்வரன் கோயில் பக்கமா போனேன். எதுக்கு? ஒரு வேண்டுதல் நினைச்சிட்டு தான் போனேன். எதுக்கு? நிறைய பேரு கோழிகளா புடிச்சிட்டு போனாங்க. ஒருத்தனை புடிச்சு கேட்டேன், எதுக்குடா கோழி தூக்கிட்டு போறீங்கன்னு. காவு கொடுக்கறதுக்குன்னா. கோழி எதுக்குப்பா காவு கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். அதாவது வெளியே சொல்லிடாதீங்க, எனக்கு வேண்டிய ஒரு மச்சன் இருக்கிறான், என்ன ரொம்ப உபத்திரவம் பண்றான், அவனுக்கு அவனை போய் பழி வாங்கணும், அதனால இந்த கோழியை வந்து முனீஸ்வரனுக்கு காவு கொடுத்துட்டா அவன் எந்த ஊர்ல எந்த மூலையில் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அவனும் செத்து போயிடுவான், கோழியும் செத்து போயிடும் சொன்னான். நான் என்ன தெரியுமா பண்ணேன்? டேய், உன் மச்சனை விட என் மச்சனை ரொம்ப மோசமானவன், அதனால அந்த கோழி எனக்கு வேலைக்கு கொடுத்துருன்னு வேண்டுதல் கோழி அவங்கிட்ட இருந்து வேலைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். ஏடா சேவல் மாதிரி கத்தி இந்த கோழியோட சேர்ந்துட்டு ஜாயின் பண்ணலான்னு பாக்குறியா நீ? என்ன வேணாம் வேணாம்,
ஜாயிண்ட் அக்கவுண்ட் எல்லாம் போடணும்னு நினைக்காத. இன்னைக்கே உன் கரண்ட் அக்கவுண்ட் க்ளோஸ். என்ன மாமா எதுக்கு பேசலாம்? என்னத்தடா பேசுறது? டேய், நான் ஒரு முடிவோட வந்திருக்கிற பேசுறானாமா. இப்போ எப்படி சாகுறதுன்னு பிரியப்படுற? எதுக்குடா அழுகுற? உண்மை சொல்லு. உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நீ எப்படி சாகலான்னு பிரியப்படுற? நமக்குள்ள பேசி ஒரு முடிவு பேசுற மாதிரியே இல்ல. உச்சத்தின் கடைசிக்கே வந்தாச்சு. அதாவது கழுத்தை வெட்டி கொண்டு சாகிறது உனக்கு பிடிக்குமா, இல்ல சுடுதண்ணியில் அப்படியே முக்கி எடுத்து உன் உடம்பெல்லாம் நெருப்பா வெந்து சாகிறது பிடிக்குமா? எது பிடிக்கும்? என்ன வேணாம்? மவனை கோழி வெட்ட போறேன். இப்போ வெட்ட போற வேண்டாங்கிற? என்ன வேணாம்? நமக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துடலாம் மாமா. என்னது அக்ரிமெண்ட் மாமா? என்ன? நான் இனிமே உன்னோட எந்த பிரச்சனைக்கு வர மாட்டேன் மாமா. தலையிட மாட்டேன் மாமா. நான் இனிமே என் வழியில இருக்க மாமா. என்ன ஒண்ணும் பண்ணாத மாமா. சத்தியமா? சத்தியமா மாமா. அடிச்சே கொண்டுருவான் போலுக்குதே. ஏன்னா சத்தியம் நான் இப்படி அடிக்கிறது மெதுவா அடிக்கிறது இல்ல. அப்ப நீ இனிமேல என் பிரச்சனையில தலையிட மாட்ட. தலையிட மாட்டேன். தலையிட மாட்டீல? காபி ஹவுஸ் பிரச்சனையில தலையிட மாட்டேன். கல்லாப்பட்டிக்குள்ள கைவிட மாட்டேன். உங்க அக்கா மேட்டர்ல திரும்பியே பார்க்க மாட்டேன். அந்த என் குழந்தைங்க மேட்டர்ல கவலைப்படவே மாட்டேன். அப்புறம் இந்த காட்டேஜுக்கு வந்திருக்க புதுசா 3 பொண்ணுங்க. அப்புறம் அடிச்சானா நாய அந்த விஷயத்துல நான் திரும்பி பார்க்கவே மாட்டேன். கண்டுக்கவே கூடாது. கண்டுக்கவே மாட்டேன். நான் யாரு கூட எப்ப வேணாலும் பேசுவேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். முடிஞ்சா லவ் பண்ணுவேன். கண்டுக்க கூடாது. என்ன? கண்டுக்க மாட்டேன். கோழி கூட பாரு ரெடி ஆயிருச்சு மாமா. மாமா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு மாமா. கோழியை குருமா வச்சு கொடுத்தா. டேய், இந்த கோழியை கொண்டா நீ குருமா ஆயிரோடா மவன. வேண்டுதல் கோழி வெட்டிட்டுமா? உனக்கு குருமா தான் வேணும். சொன்ன பேச்சு நீ கேப்ப. இந்த கோழி உண்மையிலே வாடகைக்கு வாங்கிட்டு வந்தாண்டா கண்ணு. 1 மணி நேரத்துக்கு 1 ரூபா தானாமா. ரொம்ப சீப். சைக்கிள் வாடகை விட. இந்த கோழி கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். மூஞ்சிக்கு ஜெயிலா கலகி சுத்தமா என்ன பேச்சு மாறி இருக்கக்கூடாது. மாறி இருக்கக்கூடாது. என்ன மாவன இனி திருந்திடுவான். நம்மளை நல்லா ஏமாத்தி பயமுறுத்திட்டானே. ச்சே. நம்ம சலங்க சத்தம் இந்த ஃப்ளாட்டில் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இங்கே இருக்கிறவங்கள பற்றி யோசிச்சா ரொம்ப வாடி போயிருப்பாங்க போல இருக்கு. அதனால இந்த வாடி போனவங்களுக்கு நான் இங்கே வந்திருக்கேன்னு சிம்பாலிக்காக சொல்லிடலாம். ஓகே, சலங்கையை போட்டுக்கிட்டு சிம்பாலிக்காக நான் வந்திருக்கேன்னு காமிக்கிறேன். யார் முதல்ல வராங்கன்னு பார்ப்போம். dun 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 dim 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 dun 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 dim 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 dun dun din num dik. என்னது இது? சலங்க சத்தம் கேட்டு யாரும் இன்னும் வெளியே வரல. விட மாட்டேன். உங்களை கண்டிப்பா விட மாட்டேன். அடா 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 அடா. பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோட புல்லாங்குழல் இசைக்கு பசுக்கள் வரா மாதிரி என்னுடைய சலங்க சத்தம் கேட்டு கிருஷ்ணா காட்டேஜ்குள்ள 2 அழகான பொண்ணுங்க வந்திருக்கு. அது இதுதான் உனக்கு கரெக்டான சமயம். உன் டேலண்ட்டை காமிச்சு இதுக்கு 2த்தையும் இம்ப்ரெஸ் பண்ணிடு. டேய் மார்கழி மாசம் பிச்சைக்காரா. பிச்சைக்காரனா? ஆமா, எங்க ஊர்லலாம் மார்கழி மாசம் அன்னைக்கு மூஞ்சில கலர் கலரா பவுடர் பூசிக்கிட்டு இப்படிதான் காலைல சலங்கை கட்டிட்டு வீடு வீடா போய் பிச்சை போடுங்கன்னு கேட்பாங்க. இப்படியா? ஆமா. அது என்னடா அது? நீ பெருசா ஃபீல் பண்ண. இவங்க போய் உன்னை பிச்சைக்காரன்றாங்க. இவங்கள ஏ தேவி, 1.5 கிட்ட இருக்க அந்த சில்லறைய கொடு. இந்தா என் ரூட்டு வசு.
என்ன யாருன்னு நினைச்ச பண்ண மூட்டைய விரிச்ச நான் யாரு தெரியுமா? நான் யாரு தெரியுமா? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? பழக்க வந்த இடத்துல யார் கொடுத்தாலும் வாங்கிக்கணும், புரியுதா? போ, அடுத்த விட பாத்து போ. வா. எஸ்கூஸ் மீ, 1 நிமிடம். நீங்க கொடுத்தீங்களா சில்ற, அதுக்கு மேல 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டே கொடுக்குறேன், வச்சுக்கங்க. என்ன திமிரா? ஒழுங்கா போ, இல்ல நடக்கிறதே வேற. ஐயோ, நீங்க சாதாரணமா போனாலே மின்னல் மாதிரி இருக்குது, இதுல நடக்கிறது வேறையா? எங்க நாட்டத்து காமிக்க பாப்போ. என்ன நீ மின்னல் கிணல்னு கிண்டல் பண்ற? அப்புறம் உனக்கு ஆள் இருக்காது, ஜாக்கிரதை. தவி தவி தான் போகும். ஏய் வாத்து 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 வாத்து. ஐயோ, என்ற வீட்டுக்காருக்கு நான் பயப்படல, சின்ன பையனி உன்னை பார்த்து பயப்படனா? யார பார்த்து சின்ன பையன் இருக்கே? என்ன பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கா? ஹலோ, இந்த சவுண்ட் விடுற வேலையெல்லாம் இங்க வேணாம், வேற எங்கனா போய் வச்சுக்கோ. ஓகே. ஹலோ, இங்க பாரு, நீ கத்துனேன்னு வச்சுக்கோ, இந்த கிருஷ்ணா காட்டேஜ் கூட மட்டும் தான் கேட்கும். ஆனா நான் கத்துனேன்னு வச்சுக்கோ, உலகம் முழுக்குமே கேட்கும், புரியுதா? பாப்போமா? எப்படா வந்த? நான் எப்போ வருவேன், என்னைக்கு வருவேன், எந்த நேரத்துல வருவேன், எந்த ரூபத்துல வருவேன் யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். ஆனா அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இப்போ இந்த 2 லேடிஸ் என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்க போங்க, என்ன பிச்சைக்காரன்னு சொல்லி கையில சில்லறை எடுத்து போட்டாங்க போங்க. தெரியுமா உனக்கு? இன்சல்ட் ஆயிட்டேன். ஹே, நிறுத்துங்க. இவன் யாருன்னு தெரியுமா? ஹே, ஹீஸ் அர்துயா, என்னோட ஃப்ரெண்ட். எதிர் ஃபிளாட்ல தான் இருக்கான். அவன் ஒன்னும் பிச்சைக்காரன் இல்ல, ஹீஸ் a big dancer யா, கிளாசிக்கல் டான்சர். கேளு போங்கோ. போங்கோ, இவன் போய் கிளாசிக்கல் டான்சரா? ஏதோ நாடகத்துல வர ஜோக்கர் மாதிரி இருக்கான். பாரடைஸ், இந்த மூஞ்சிக்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தே ரொம்ப அதிகம். நீ வா, நம்ம போலாம். எஸ்கூஸ் மீ, 1 நிமிடம். அப்படியே என்ன உங்க மனசுல ரதிக நினைப்பா? உங்களை பார்த்தோன்னே ரோட்ல வண்டியை ஓட்டு போறோம், அப்படியே வண்டியை விட்டு ஆக்சிடென்ட் ஆயிட போகுது. ஐயா சீப்ப. ஏய், என்ன யார பத்தி சீப்போன்னு சொன்ன? விட்டானே வச்சுக்கோ, மூஞ்சி திரும்பிக்கோ. மூஞ்சி திரும்பிக்கோண்டா. ஹே, நான் தான் அவன் என் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. தேவி, இந்த கை தூக்குற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. என்னண்ணே, நீ சும்மாரு, நான் பேசிக்கிறேன் உன்கிட்ட. என்னண்ணே, என்ன பண்ணுவீங்க? அப்படியே பேசிட்டாலும் இத பாரு பாரடைஸ், இந்த ஆடுற காலம் பேசுறவன் சும்மானே இருக்காது. அது அப்படியே புடி 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 புடி. ஐயோ, வேண்டாம், விட்டுருங்க விட்டுருங்க, ப்ளீஸ் ப்ளீஸ், வேண்டாம், விட்டுருங்க ப்ளீஸ். இத பாரு போங்கோ, நீ சொல்றதுனால நான் விடுறேன், இல்லாட்டி நான் நொங்கிடுவேன். போடா, மூஞ்ச பாரு. என்னாச்சு? இவங்க யாருன்னு தெரியுமா முதல்ல உனக்கு? கீழ் ஃபிளாட்ல புதுசா வந்திருக்கவங்க. என்ன வரதுக்குள்ள நீ தொடங்குற உன் வேலைய? என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்க போகும், என்ன பார்த்து பிச்சைக்காரன் சொல்லிட்டாங்க. இனிமே எனக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகாது. நான் அவங்க கூட